சொல்லுங்க அபி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது வந்து ஓகே, யூ கேன் லீவ் நவ. ஓகே சார். என்ன அபி, இன்னைக்கு மீட்டிங்ல நடந்தது உங்களுக்கு புரியலையா? ஆமா சார். அபி, இந்த மந்த் எண்டுக்குள்ள நம்ம செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை நிறையவே இருக்கு. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இதில் இப்போதைக்கு நமக்கு தேவை 4 டிசைன்ஸ் தான். இன்னைக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. இதில் ஒரே ஒரு டிசைன் மட்டும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி வேணும். சார் அவ்வளோதானே சார்? யா, அவ்வளோதான் அபி. சார் நான் இதை உங்ககிட்டே கேட்டு தச்சிருப்பேனே சார், மீட்டிங்லாம் வேணுமா? அபி, இது ஒரு ப்ரோட்டோகால். நான் எம்டியாக இருந்தாலுமே நான் மட்டுமே இங்கே தனியாக முடிவு எடுத்துட முடியாது. எல்லாரோடையும் சேர்ந்து பேசி தான் ஒரு முடிவை எடுக்க முடியும். சார் அதுக்கு நான் தேவையா சார்? யா, கண்டிப்பாக அபி. ஏன்னா நீங்கள் தான் கம்பெனியோட சீஃப் டிசைனர். சார் ப்ளீஸ் சார், இந்த மீட்டிங்ல இருந்து என்ன கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்களேன். நிச்சயமா முடியாது அபி. அப்புறம் மாஸ்டர், அக்கா வேலையை ஆரம்பிச்சிடலாமா? அபி வந்துருட்டோம். அபி கையாலே மங்களகரமா ஆரம்பிச்சிடலாம்க்கா. மாஸ்டர் கரெக்டா சொன்னார் பாத்தியா? ஆனா எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கே. கணேசா, நீ மாஸ்டர் ஆனல, அதுக்கு எங்களுக்கு ட்ரீட் கொடு. கரெக்டா சொன்னதானோ, இன்னைக்கு மாஸ்டரோட ட்ரீட் தான். பாரு, நிறைய சாப்பிட போறோம். ட்ரீட் தானே, என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்கு. ட்ரீட் வச்சு ஜமாயிச்சிருவோம். சரியா? 50 ரூபாவா? சீக்கிரம் வாங்க, சும்மா சொல்லாத கணேசா, வாங்க. எங்களுக்கு தெரியாம பர்ஸ்ல வச்சிருப்ப. உட்காருங்க அபி. நான் ஒன்று சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீங்க கொஞ்சம் பழைய விஷயங்கள்ல இருந்து வெளியில வர பாருங்க. நீங்க ஒரு ஃபேஷன் டிசைனிங் கம்பெனில முக்கியமான போஸ்டிங்ல இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். உங்களுக்கு எது புரியலையோ அதை என்கிட்டே கேளுங்க, நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தெல்லாம் தப்பிக்க பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இனிஷியலா அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக அதெல்லாம் ஈஸி ஆயிடும். ஓகே? ஓகே சார். ஓகே, நீங்க போங்க, ஒர்க் கண்டினியூ பண்ணுங்க. அப்பா கணேசா, ட்ரீட்டுக்கு நன்றி. அடுத்த வாரம் நீ வச்சிரு. சூப்பரா இருந்துச்சுடா. விநாயகரின் தம்பியே, பிள்ளையாரப்பா, ஞான பண்டிதா முருகா, தொழில நல்லா நடத்தி கொடுத்துருப்பா. என்ன ஒர்க் ஆகல? அக்கா, என்னடி இது? மிஷின் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன் மிஷினும் ஒர்க் ஆகலக்கா? என்னது, உன் மிஷின் ஒர்க் ஆகலையா? ஐயோ, என்னடி முத நாளே இப்படியா? இப்ப என்னடி பண்றது? என்னக்கா எல்லாம் ரெடியா? இல்ல அபி. எங்க ரெடி ஆகுறது? நான் கத்திரிக்கோலை கையில எடுத்த நேரம் சரியில்லை போல. ஏன், என்னாச்சு? தெரியல அபி, நாங்க ட்ரை பண்ணோம், எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. பவர் ஒயர் ஏதாவது கட் ஆயிருக்கான்னு பாத்தீங்களா? எல்லாம் பார்த்துட்டோம்க்கா. ஒயர் இது ஷார்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பவர் சுத்தமா வரல. மிஷின் நல்லாதான்க்கா இருக்கு, ஆனா மிஷின் ஓட மாட்டேங்குதுக்கா. ஐயோ, அசோக் சார் வேற ஈவினிங்குள்ள ஏதாவது ஒரு டிசைன் ரெடியா இருக்கணும்னு சொல்லிருக்காரு. இப்ப என்ன பண்றது? அச்சோ, போச்சா? நம்ம மிஷினை எப்போ ரெடி பண்றது, எப்போ தைச்சு முடிக்கிறது? மேம், அபி இன்னைக்கு ஈவினிங்குள்ள கம்பெனி விட்டு வெளியே போறது உறுதி. எப்படி? அவ கேபின்ல இருக்க மிஷின் எதுவும் வேலை செய்யாது.
எலக்ட்ரிஷியன் வந்து சரி செஞ்சாங்கன்னா? நோ வே மேம். சீஃப் எலக்ட்ரீஷியன் மண்டே வரைக்கும் லீவு. அவர் அசிஸ்டண்ட்டும் நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் ஆகும்னு சொல்லிட்டார். அப்போ இன்னைக்கு ஈவினிங் கிளைண்ட்ஸ் வரும்போது அபியால அவ டிசைன்ஸை ப்ரெசென்ட் பண்ண முடியாது. 100% முடியாது மேம். முடியவே முடியாது. என்னாச்சு அபி? ஏன் எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க? ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலையா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லக்கா. ஏன்? அசோக் சார் சொன்ன டைம்க்கு ஒர்க் நடக்கலனா பயங்கர கோவப்படுவாரு. ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கே சரியா வரலனா அவர் என்ன பண்ணுவாரு, எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னே சொல்ல முடியாது. அக்கா, மிஷின் ஒயர் ஏதோ ஷார்ட் ஆயிடுச்சான்னு தெரியல. எந்த மிஷினும் வேலை செய்ய மாட்டேங்குது. இதுவே கடையா இருந்தா பரவாயில்ல, என் அம்மாவோட மிஷின் இருக்கும், நான் காலையே தச்சிருவேன். உங்களுக்கு பழைய டைப் மிஷினா ஓகேவா? உங்ககிட்ட பழைய மிஷின் இருக்கா? நம்ம குடோன்ல இருக்கும், பட் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குமான்னு தெரியாது. அக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. நீங்க மிஷினை மட்டும் காட்டுறீங்களா? என் கூட வாங்க. வாங்க. என்னக்கா மிஷின் இப்படி இருக்கு? தெரியலையேடி. ஆமா, ஏன் இந்த மிஷின்லாம் துண்டு துண்டா கழட்டி போட்டு வச்சிருக்காங்க? அதெல்லாம் மாத்திக்கலாம் கணேசா. மாட்டிடலாம் அபி. இந்த மிஷின்லாம் தெக்கொன்ற. ஏன் தையல் பழகும் போது நம்ம பவர் மிஷின் பழகணும்? இந்த மாதிரி மிஷின்ல தானே தைக்க பழகணும். ஐயோ அபி, நான் அதை சொல்லல அபி. இந்த மிஷின்லாம் தெக்கிற கண்டிஷன்ல இருக்கான்னு தான் சொல்றேன். இந்த மிஷின்லாம் பார்த்தா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சீக்கு வந்த மிஷின் மாதிரி இருக்கே. இதெல்லாம் நல்லா தைக்குமா என்ன? கணேசா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் பாத்துக்கிறேன். சரி அபி. எப்படி தைக்கிறது தெரியலையே. அக்கா, சொல்லு அபி. இங்க இருக்கிற மிஷின்லாம் நம்ம இடத்துக்கு கொண்டு வர முடியுமா? உதவிக்கு ஆள் இருப்பாங்களா? கேட்டு பார்க்கலாம் அபி. இதை கட் பண்ணு. சரி அபி. இது உனக்கு. ஓகே, இந்தாங்கக்கா, இது உங்களுக்கு. குடு. மறுபடியும் வந்து வேலைய ஆரம்பிக்கிறானுங்க.
சார் என்ன சார் பண்றீங்க? யார் நீங்கள்? நான் தாங்க இந்த பில்டிங்கோட ஓனரு. சர்வே நடந்துட்டுருக்கு, ஓரமான இல்லைங்க சார். கடைக்குள்ள காஜா மிஷின், தையல் மிஷின் எல்லாமே இருக்கு. எல்லாம் தொழில் சம்மந்தப்பட்டது சார். அதை மட்டும் கொஞ்சம் எடுக்க விட்டீங்கன்னா 4 பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். அப்பா எதுக்குப்பா இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? கோர்ட் ஆர்டர் நம்ம கையில இருக்கு. எல்லா பொருளையும் நாம எடுத்துக்கலாம். சார் சீலை உடைச்சி ஷட்டர் ஓபன் பண்ணுங்க சார். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு மேலே சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓரமான இல்லைங்க. அவர் சொல்றத முதல்ல செய்யுங்க சார். நானும் சொல்லிட்டே இருக்கேன் சார். என்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கு சார். வேணா பாருங்க சார். தம்பி, ஆர்டர் போடுற வேலை வச்சுக்காதீங்க, சரியா? கிளம்புங்க. அக்கா, ஆளுக்கு ஒரு பார்ட், அதுவும் 5 மணிக்குள்ள தச்சு கொடுக்கணும். யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறான்னு பார்க்கலாமா? நான் ரெடி. நானும் ரெடிக்கா. அப்படின்னா யாரு முதல்ல தைக்கிறாங்களோ அவங்களுக்கு அக்காவோட மாச சம்பளத்துல இருந்து 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். ஏய், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓய், என்னடா இது போங்கு? என்ன போங்கு? தாங்க சும்மாவா? பாப்போம் யார் ஃபர்ஸ்ட் தைக்கிறாங்கன்னு. அக்கா, போன் அடிச்சிட்டே இருக்கு பாருக்கா. அக்கா, வீக்கே யார் அப்பா கூப்பிடுறாருக்கா? வேலை முடியட்டும், நான் அப்புறம் பேசிக்கிறேன். அபி, உன் வேலை தான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் யோசிக்கிற? இன்னும் என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். இல்லக்கா, ஸ்டோன் ஒர்க் வேற இருக்குல்ல, அது நான் செஞ்சாதான் சரியா இருக்கும். உன் பிடிவாதத்துக்கு கொஞ்சம் கூட அளவே இல்ல. தனோ, போன ஸ்பீக்கர்ல போடு. சரிக்கா. ஹலோ அபி. மாமா, சொல்லுங்க மாமா. அபி, கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குமா. நம்ம கடையில் இருக்கிற அத்தியாவசியமான பொருள் எல்லாம் நம்மளை எடுத்துக்க சொல்றாங்க. நம்ம கடையை அளவு எடுக்க ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க கிளம்புறதுக்குள்ள நீ வந்தீங்கன்னா உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாமா? மாமா சொல்லுமா. அம்மா போட்டோ ஒரு போனை முதல்ல மியூட்ல போடு. லூசா அபி நீ? 1 மணி நேரம் அந்த கவர்மெண்ட் ஆபீசருங்க இருப்பாங்களா? ஸ்டோன் ஒர்க்க நாங்க பாத்துக்க மாட்டோமா? இல்லக்கா, வேலைக்கு வந்த நாளே வேலையை பாதியில விட்டுட்டு போனா அசோக் சார் என்ன நினைப்பாரு? அபி, அவர் ஒன்னும் நினைக்க மாட்டாரு. இங்க இருந்து கடைக்கு போறதுக்கு ஒரு 20 நிமிஷம், வரதுக்கு ஒரு 20 நிமிஷம், அங்க ஒரு 20 நிமிஷம். நீ அம்மாவோட போட்டோக்காக எத்தனை நாள் தூங்காம அழுதுருப்ப. போ அபி. அக்கா, புரிஞ்சுக்கோ, பேசு. அபி, என்னாச்சு? மாமா. என்னம்மா, நான் பேசுறது கேக்குதா உனக்கு? மாமா, அம்மாவோட போட்டோ மட்டும் கிடைச்சா போதும் மாமா. போட்டோ மட்டும் போதுமாமா? இல்லம்மா, மத்த பொருளெல்லாம் கூட வெளியே எடுத்துக்கலாமா? அதான் உன் நண்பன் என் பையன் உருப்படாத ஆபீசர் கூட சண்டை போட்டுருக்காமா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்தா எடுத்துக்கலாம். வர்றியாமா? வந்துடுறேன்னு சொல்லு. வரேன்னு சொல்லுக்கா. அபி. மாமா, நான் இதோ வரேன் மாமா. சரிம்மா, சரிம்மா. போயிட்டு வாக்கா. அபி, அபி, நீ கடவுளை கும்பிட்டது வீண் போகல அபி. எல்லா பொருளும் நம்ம கிட்ட வந்துருச்சு. மறுபடியும் நம்ம கடையை ஆரம்பிச்சிடலாம். ஆமா அபிகா, போக்கா, போய் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துரு. 1/2 மணி நேரத்துல நாங்களும் ஓடி வந்துடுறோம். வேண்டாம், தப்பு தானோ. தெய்வானி அக்காவை மறுபடியும் கொண்டு வரதுக்கு அசோக் சார் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதை நம்ம மறக்க கூடாது. மறக்க வேண்டாம் அபி. நம்ம 4 பேரும் சேர்ந்து உழைச்சோம்னா அவரோட காசை திரும்ப சீக்கிரம் கொடுத்துடலாம். என்ன அபி யோசிக்கிற? நீ கிளம்பு. அக்கா, போக்கா. அபி, நம்ம அசோக் சாருக்கு துரோகம்லாம் எதுவும் பண்ணல. நம்ம வேணா இதே மாதிரி காலையில 10 மணில இருந்து ஒரு 1 மணி வரைக்கும் இங்க வந்து அவரோட வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துடலாம்.
நீ இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே நடிக்கிறதை எங்களால பார்க்க முடியல அபி. போ அபி, நம்ம கடை பொருள் எல்லாம் கைக்கு வந்தா நம்ம கடையே கைக்கு வந்த மாதிரி. சரிக்கா, நான் போன உடனே வந்துடுறேன். யாருக்குமே தெரிய வேண்டாம். சரி அபி, நீ போயிட்டு போன கொடு. பார்த்து போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு அபி.